வெல்கம் டு கவிதா லைஃப் ஸ்டைலுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு செல்லக்குட்டிகளுக்கு முருங்கைக்கீரை பறித்து கொண்டு வந்து கொடுத்தேன். அப்போ தாங்க நம்மக்கிட்ட நல்லா பழகுவாங்க. எங்கள் ஊரில் வந்து பக்கத்து ஊரில் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் ஆற்றை கடந்தோம்னா ஏனாதி கோட்டை அந்த ஊரோட பேருங்க. அங்கே வந்து கும்பாபிஷேகம். நான் பேசும்போது ஐயருங்க வந்து யாகம் வளர்க்குறாங்க. ஒரு வேளை கேட்கலாம், டிஸ்டர்பாக இருந்தால் எதுவும் நினச்சிக்காதீங்க. கோயில் தளத்தில் வந்து ஒரு பாட்டு ஓடுது, அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்து கட்டுத்தரையை நல்லா கூட்டிட்டோமுங்க. கூட்டி குப்பையெல்லாம் குமிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களும் நானும் சேர்ந்து எல்லாத்தையுமே அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தோம். மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு நான் என்ன பண்ணேன், கண்டுக்குட்டிகளை போய் அவுத்துட்டு வந்துருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவுத்துட்டு வந்து அது ரெண்டையும் கட்டிட்டாங்க. குமிச்சு வைக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது வந்து இப்போ 4 மாடு கட்டுறோம், சாணி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து மாற்றி கட்டுவோம், ஒரே இடத்துல கட்டக்கூடாது, மாட்டுகளுக்கு உண்ணி வந்துடும். அதனால் நான் ஒவ்வொரு பக்கமாக இந்த சைடு ஃபுல்லாக கூட்டி குமிச்சு வச்சுட்டே அவங்க அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 பேருமே இந்த வேலைங்களை ஷேர் பண்ணிக்குவோம். ஏன்னா ஒரு ஆளே பார்க்க முடியாது. மாட்டை கொண்டே கட்டுறது, அப்புறம் மாட்டுக்கு சோறாக்குறது, அவர் ஒரு வேலை பார்த்தா நான் ஒரு வேலை பார்த்து வச்சுருவேன். ஏன்னா ஒரே ஆளுக்கே கஷ்டம் கொடுக்க முடியாது, பாவம். அவங்களும் இங்கேயும் ஓடிக்கிட்டே திரிவாங்க. அப்புறம் கடைக்கு ஜாமான் வாங்கணும், அப்புறம் வீட்டு வேலையும் பார்க்கணும். அப்படின்றதுனால ஃபுல்லாக எல்லோரும் கூட்டிகிட்டோம். அவர் போய் கொட்டிட்டு வந்துட்டார். சரியான வேக்காடாக இருந்துச்சு. இப்போ வெயிலே இல்லை பாருங்களேன், சூரியனே இல்லை, மழை வர மாதிரியே இருந்துச்சா, சரி அப்படின்ட்டு வேக்காடாக இருந்துச்சு, கணரும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு வேகமாக கூட்டிட்டு அந்த விளக்கு மறு இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டேன். சரி, என் மக சொன்னுச்சு, அம்மா எனக்கு வந்து மருதாணி மேலே ஆசையாக இருக்குமா, எனக்கு நம்ம செடியிலே பறித்து கொடுங்க அப்படின்னு. சரி இருமா, நான் போய் இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னிச்சு. இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுனால வீட்டில் தான் இருக்கா பாப்பா. இனிமே தான் வந்து அடுத்தது என்னன்னு சொல்லுவாங்களாம் காலேஜில். மறுபடியும் வந்து காலேஜ் எப்படி என்னன்றது நமக்கு தெரியலை, அவளாக சொல்லுவாங்கம்மா அப்படின்ட்டா. சரின்ட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் மருதாணி பறித்து கொஞ்சம் கொடுத்தேன். அது பத்தாதுமா, எல்லோரும் வைக்கலாம்லன்னு சொன்னான். சரின்ட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா பறிச்சிட்டேன். தூசியாக இருந்துச்சு, இந்த வாசை கூட்டுறாங்கல்ல, அது பூரா அந்த செடி மேலே இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டோம்னா கொலன்னு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பறித்து நம்ம தண்ணியில் போட்டு அலசிட்டு அந்த ஈரப்பதத்தோடையே நம்ம வந்து மிக்சியில் வச்சிட்டோம்னா அந்த ஈரத்துலேயே நம்ம வந்து அரைச்சிடலாம். அதனால் தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டேன். அலசி அப்படியே அந்த கொஞ்சம் ஈரத்தோடையே அள்ளி ஜாரில் வச்சுட்டேன். வச்சு கொஞ்சோண்டு என்ன பண்ணணும், நம்ம இந்த கருப்பு புளி இருக்குல்ல, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில் இந்த 7 வீட்டு கூரை, அப்புறம் கோழிப்பீ இதெல்லாம் வச்சு சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அரைக்க சொல்லுவாங்க. ஆமாம், நான்லாம் அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா அப்படி வச்சாலாம் சிவப்பெல்லாம் இல்லை. இது நார்மலாகவே நம்ம வீட்டில் உள்ள இந்த கருப்பு புளி இருக்குல்ல, போன வருஷத்து புளி, அதை கொஞ்சோன்னு போட்டேன். அன்றைக்கெல்லாம் அப்படி தான் வச்சேன், நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு அந்த புளியை போட்டு கொடுத்துட்டேன். நம்ம வீட்டில் கொஞ்சோண்டு ஒரு 10 பூ இருக்குங்க. முல்லைப்பூவும் ஒரே ஒரு மல்லிகைப்பூ தான் இருந்துச்சு, ஒரு 5-6 கனகாம்பரம் இருந்துச்சு. அதை பறிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே வந்தேன். சரி அடுப்பை தொடச்சிட்டு வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பாத்திரம் விளக்குனேன். அப்புறம் கடைக்கு ஆளுக வரவும் சேர்ந்து எந்திரிச்சு அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சரி அடுப்பை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாத்திரத்தை எடுத்து போட்டு தண்ணி தெளித்து வச்சுட்டு சரின்ட்டு அப்புறம் கடைக்கு வியாபாரத்தை முடிச்சுட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வந்து சரி இந்த அடுப்பை தொடச்சி பொட்டு வச்சுருவோம். எப்போவும் வெள்ளிக்கிழமை அடுப்பு தொடச்சிட்டு தான் நான் சமைக்க ஆரம்பிப்பேன். ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு அவசர வேலையாக இருக்கும், இல்லை எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருக்கும். சரி அப்படின்ட்டு வேகமாக அடுப்பை தொடச்சிக்கிட்டு இருந்தேங்க. அடுப்பை தொடச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னேன், இந்த வின்சன்னு மானாமதுரையில் ஒரு கடை இருக்குங்க, அங்கே இந்த மஞ்சள் கலர்லேயே நான் நெத்தியில் வைப்பேன், அது தீர்ந்து போச்சு, அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். சரி நாளைக்கு போனால் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு வீட்டிலையே நம்ம குழம்புக்கு வைக்கிற மஞ்சத்தூள் இருக்குல்ல, அதவே வந்து பொட்டாக வச்சேன். ஏன்னா அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அந்த அப்படியே கம்மு மாதிரி இருக்குங்க அந்த சந்தனம்,
அது வச்சா 2-3 நாளைக்கு அது அடுப்பில் அப்படியே இருக்கும். நம்ம வந்து மேலாக்கில் தானே துடைக்கிறோம், அப்படியே இருக்கும். சரின்ட்டு நம்ம வீட்டில் உள்ள மஞ்சளையே வந்து வச்சுட்டேன். வச்சு எதுக்கு இந்த பர்னரை வந்து தண்ணிக்குள்ளே போடலன்னு கேளுங்க. நம்ம அடுப்பு பற்ற வைக்க தான் போகிறோம். தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அடுப்பு வந்து எரியவே எரியாது. ஈரம் இருக்கும். அந்த அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குல்ல, அதுலலாம் தண்ணி இருந்துக்கிட்டு அப்புறம் அடுப்பு எரியாது. அதனால நான் பர்னரை வந்து கழுவலை. சும்மா மேலாக்கில் மட்டும் தண்ணியை தொட்டு நல்லா துடைச்சிட்டு இருங்க அப்படியே வச்சுட்டேன் பாருங்கள். நான் வந்து அந்த பர்னர் நனைக்கவே இல்லை. நம்ம நனைச்சிட்டோம்னா வெயிலில் போட்டுறணும், இல்லைன்னா அடுப்பு எரியாது. அந்த ஓட்டைக்கு தண்ணி நின்றுக்கிறோம், அடுப்பு எரியாது. அதனால் நான் சும்மா மேலாக்கில் துடைச்சிட்டு நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், அந்த தட்டையும் எடுத்து அப்படியே மாட்டி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த இது மாட்டவே இல்லை. என்னன்னு தெரியலை, ஏன் அப்படி இருக்குது, உடஞ்சி போச்சான்னு எடுத்து பார்த்தேன். அப்புறம் தள்ளி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அழகா அப்புறம் மாட்டிக்கிருச்சு. இல்லை ஒரு வேளை மாற்றி வச்சிட்டோமான்னு யோசிச்சுக்கிட்டே நின்று அப்புறம் கரெக்டாக வந்துருச்சுங்க. சரின்ட்டு அப்புறம் அடுப்பை துடைச்சி விட்டுட்டு, டெய்லி அடுப்பு துடைச்சாதாங்க அந்த சமைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும். அதனால் என் பொண்ணுக்கிட்டே சொன்னேன், யாருமே நீங்கள் அடுப்பை பற்ற வச்சாலும் கொஞ்சம் ஒரு ஈர துணியை வச்சு துடைச்சிட்டு பற்ற வைங்கப்பா, அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். சின்ன வீடாக இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணுமோ அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு என் பொண்ணுக்கிட்டேயும் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லுவேன். எதையுமே சிந்திடாதீங்க. ஏன்னா கீழெல்லாம் பாத்திரம் வாளி வாளியாக ஒவ்வொரு ஜாமானாக வச்சுருப்பேன். ஏதாச்சும் பொங்கி ஊற்றிருச்சு அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் டோட்டலாக க்ளீன் பண்ணணும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து பைய அடுப்பில் வந்து நீங்கள் ஏதாவது போட்டிங்கன்னா உடனே வந்து சிம்மில் வச்சு விட்ருங்க. நம்ம வெளியில் கடையில் யாராவது கூப்பிடுவாங்க, பாலை வச்சா கூட நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவேன். நேற்று அப்படி தான் என்ன பண்ணிட்டாங்க, பாலை வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படியே பொங்கி கீழெல்லாம் ஊற்றி வீடே இதாகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் உட்காந்து எல்லாத்தையும் நான் துடைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வேலை முடியுதான்னு பார்த்துக்கிட்டே ஒரு வேலையாக பார்த்தேங்க. வேலை முடியவே இல்லை. அடுத்தடுத்து வேலை வந்துக்கிட்டே இருந்துச்சா, சரி அந்த வேலையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், கடையும் பார்க்கணும், வெளியில் போய் மாடையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வெறி நாய் வேறு திரியுதாங்க. அப்புறம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருந்தேனா, அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்க, நம்ம வந்து என்னம்மா குழம்பு வைப்போம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரசம் தான் வைக்கணும் போல் இருந்துச்சு. குழம்பு காய்கறி இந்த வாரம் சந்தைக்கு போகலையா, சரின்னு கொஞ்சமாக ரசம் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டு ஒரு வழியாக இருங்குங்க நான் விளக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இப்படி எச்சி பாத்திரமா இருந்தால் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாத்திரத்தை கழுவிட்டு வரேங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மா நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் பாத்திரத்தை கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோம் வைங்களேன், 2 பேரும் மாறி மாறி வேலை பார்த்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டையும் வராது. அப்புறம் கோதுமை போன மாதம் வாங்கினது இந்த மாதம் வாங்கினது தெரிஞ்சு சேர்த்து காய வச்சுட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.